ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேர்ன் வித் கீர்த்தி. ஸோ இந்த சேனலில் வந்து 2025க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாம் வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும், பிடிஎஃபாக தருவீங்களா, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டா, இல்லை வந்து லைவ் டெஸ்ட்டா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்கான டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஸோ எந்த டைமில் டெஸ்ட்டு நடக்கும், ப்ளஸ் வந்து எப்படி டெஸ்ட்டு நடக்கும், உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் எப்படி எங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு நாளையிலேருந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 5ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ டெஸ்ட்டை வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் டெலகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து டெஸ்ட் இருக்கும் இனிமே. ஏன்னா வந்து தினமும் வந்து உங்களுக்கு நான் ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷெட்யூல் படி தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து நடக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழும் மேக்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மந்த், அதாவது ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து தமிழ் நியூ புக், ஓல்டு புக், சிலபஸ் வைஸ் மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா வந்து ஸ்டடி பிளானில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த மந்த் வந்து ஜூலை மந்த் வந்து நம்ம தமிழ் நியூ புக்கு ப்ளஸ் சிலபஸ் வைஸில் ஒரு கொஞ்சம் டாபிக், அப்புறம் மேக்ஸ் வந்து பாதி டாபிக் வந்து முடிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து தமிழ் நியூ புக்கில் ஒரு இயல் கொடுத்துருப்பேன், சிலபஸ் வைஸில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அதில் ஒரு 10 சம் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 3லேருந்துமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகே, தமிழ் நியூ புக், சிலபஸ் வைஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 3இதுலேயுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இந்த 3 படிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ படிச்சிடலாம், நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இயல் வைஸ் வந்து டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற அன்னைக்கு இயல் 1 வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ அது வந்து எப்படி நடக்கும்னா 8 மணி 8:30க்கு வந்து உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுவேன். இந்த தமிழ் இயல் வைஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடலையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து டைம் மட்டும் நான் சொல்லிடுறேன், அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் மறந்துடுவீங்க. ஸோ இது வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வீடியோவில் வந்து கொடுத்துருவேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பரும் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரும் வந்து கொடுத்துருவேன். அந்த வீடியோ கீழே ஆன்சர் கீயும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டேல வந்து உங்களுக்கு அந்த 10 சம்க்கான இப்போ 10 சம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுக்குறேன்னா, ப்ராக்டிஸ் சம் கொடுக்குறேன்னா அது அடுத்த நாள் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்சர் கீக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுப்பேன் மேக்ஸுக்கு மட்டும். ஸோ இது வந்து 8:30க்கு வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ சென்ட் பண்ணுவேன். அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் டெஸ்ட் வந்து 8:30க்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு 9 to 10 இந்த மாதிரி டைமில் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து டெஸ்ட்டை கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக எழுதலாம், நீங்கள் வந்து அப்போ வந்து டெஸ்ட்டை வந்து வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து 9 மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும். லைவ் டெஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸ் உள்ளது எல்லாமே வந்து லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் உள்ளது எல்லாமே வந்து லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் 6th சொல்லும் பொருளும் படிச்சிங்கன்னா அது வந்து லைவ் டெஸ்ட் வந்து 9 மணிக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண பாருங்கள்.
ஸோ இந்த லைவ் டெஸ்ட் முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத. அதே மாதிரி தமிழும் மேக்ஸும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து நான் பிடிஎஃப் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு அதே வீடியோ கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். நான் எல்லாருடைய மார்க்கையுமே வந்து செக் பண்ணுவேன். அதனால் வந்து கமெண்ட் பண்ணுறது மறக்காமல் உங்கள் மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாள் அட்டென்ட் பண்ணுறீங்க, ஒரு நாள் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து ரெகுலராக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ பேர் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய டெஸ்ட்டு கொஷினை வந்து நாங்கள் இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து படித்து டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் நியூ புக்கும் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வடிவில் வந்து டெஸ்ட் இருக்கும். ஆன்சர் கீயும் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். மேக்ஸுக்கு மட்டும் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் தமிழ் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவேன். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? மேக்ஸ்க்கு வந்து வீடியோஸ் கொடுத்துருவேன். ஒரு 5 சம்ஸ் வந்து மாடல் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற சம் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன் டெஸ்ட்டில். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி தமிழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நான் பிடிஎஃபாக டெலகிராமில் வந்து கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து நம்ம ஆண்டுகளும் மொத்த தொகையும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் வந்து வைப்பேன். ஸோ இப்போ நான் கொஷின் பேப்பர் மாடல் காமிச்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து நீங்கள் அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ட்ரி பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு நடக்குதுன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் 6 o'clock உங்களுடைய மார்க்கெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு டைம் எல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஷின் பேப்பர் மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 6th நியூ புக்கில் உள்ள இயல் 1. ஸோ கொஷின் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே ஒரு லைவ் டெஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பேன். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஷின் மாடல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு இயல்லையும் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்குங்க. ஓகேங்களா? 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ கொஷின் மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 10 சம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் கொஷின் எவ்வளோ கேட்டிருக்காங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் வந்து என்ன பார்ப்போம்னா ஆண்டுகளில் தனி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆண்டுகளில் கேட்டால் எப்படி செய்யணும், அதே மாதிரி மொத்த தொகை கேட்டால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடலாக இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் கொஷின் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஒரு 10 கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த மாடல் 1னா அந்த மாடல் 1ல் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து மேக்ஸில் வந்து டெஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே நோட் போட்டுக்கோங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்குற சம்ஸையும் வந்து நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேக்ஸ் டெஸ்ட் கொஷின் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து நீங்கள் நோட்டிலேயே வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கொஷின்லாம் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ கொஷின் மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சிலபஸ் வைஸில் வந்து கொஷின் மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து போகுது. ஸோ டெஸ்ட்டு கொஷின்லாம் இப்படி தான் இருக்கும் மாடல்லாம். அதே மாதிரி வந்து டைம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணி படித்து டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.